அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இந்த 167வது வசனத்தை பாருங்கள். வக்காலல்லதீன தபஉ லவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனதபர்ரஅ மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா. அப்போது கால வந்துச்சுனாவே கூறுவார்கள் இல்லை கூறுவீர்கள், இப்படி ஏதோ சொல்ல வராங்கன்றது அர்த்தம். ஸோ வக்கால இன்னும் அவங்க கூறுவார்கள். அல்லதீன அத்தபஉ, தபவுனா பின்பற்றினார்கள். லவ் அன்னலனா, அதாவது நிச்சயமாக நமக்கு நம்மளால் முடிஞ்சால் யாரை பின்பற்றினோமோ. கர்ரத்தன்னா திரும்பி செல்வது, அதாவது நம்மளால் திரும்பி போக முடிஞ்சுதுன்னா. ஃபனதபர்ரஅ இவங்க விலகிக்கொள்வோம். மின்ஹும் கமா தபர்ரஊன. ஸோ அந்த தபர்ர அப்படின்னா விலகி கொள்வது. ஸோ இவங்க விலகி கொண்ட மாதிரியே நம்மளும் விலகிக்கிறோம். மின்னா கதாலிக்க, எங்களை விட்டு அவங்க விலகி கொண்டாங்க, அதே மாதிரி கதாலிக்க இவ்வாறே. யுரீஹிமு அதாவது அவர்களுக்கு காண்பிப்பான். அல்லாஹு அமாலஹும் அவர்களின் செயல்களை. ஹசராத்தின் மனவேதனைகளாக. அலைஹிம் வமாஹும் பிஹாரிஜீன் அதாவது வெளியேறுபவர்களாக. வமானா இன்னும் இல்லை, பிஹாரிஜீன் வெளியேறுபவர்களாக இல்லை. எதிலிருந்து? மினன்னார். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது, ஏதோ வேதனைங்கிறான், திரும்பி விடுவாங்கங்கிறான், நம்மளை விட்டு விலகிடுவாங்கங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த தலைவர்களை பின்பற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, யாரையெல்லாம் நம்ம ஒரு தலைவர்னு நினச்சி பின்பற்றிட்டு இருந்தோமோ அவங்கெல்லாம் அந்த டைமில் நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. நம்மளை விட்டு ஒதுங்கின பிறகு நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா, இப்போ இந்த சாதாரண மக்கள் நினச்சிப்பாங்களாம், இப்போ திருப்பியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி திருப்பியும் நம்ம இங்கே வாழக்கூடிய சான்ஸ் கிடச்சிச்சின்னா, இன்றைக்கி நம்மளை விட்டு இவங்க ஒதுங்கியிருக்காங்களே, இதே மாதிரி நம்மளும் ஒதுங்கியிருக்கலாம்ல, அவங்கள விட்டு நம்மளும் ஒதுங்கி இருந்திருப்போமே, நம்மளும் நற்செயல் செஞ்சுருப்போமே அப்படின்னு நினப்போமா. சிந்திச்சு பாருங்கள். எந்தெந்த விஷயங்களில் சாதாரணமாக திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய ஆட்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், இன்னும் நமக்கு தெரியாத முன்னாடி இருந்த தலைவர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், இன்னும் இன்றைக்கி அதிகம் தெரிந்தவர்கள் நினச்சிட்டு நல்ல சட்டம் படித்தவர்கள், மதகுருமார்கள், இப்படி எல்லாரையுமே இவங்க சொன்னால் இதுதான் வேத வாக்கு, மாறி எதுவுமே இல்லை. இவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான். அல்லாஹ் சொன்னதை மறந்துட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மறந்துட்டோம். ஃபஸ்ட் திங் அது என்னன்னே நமக்கு தெரியலை. ஆனால் இதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிலர் உண்மைகளை சொன்னாலும் சிலர் பொய்களையும் சொல்லி கொண்டு இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ அப்படியாப்பட்டவங்களெல்லாம் இன்றைக்கி யாரெல்லாம் நம்பி அவங்க சொல்லே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுறோமோ அவங்கெல்லாம் அந்த ஃப்யூச்சரில் கியாமத்தில் இப்படி நினப்போமா, நம்மளும் இவங்களை விட்டு விலகி இருந்திருக்கலாமே, இன்றைக்கி இவங்க பாரு நம்மளை விட்டு விலகிட்டாங்களே அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இந்த டைமில் அவங்களுக்கு வேதனையாலும் துக்கத்தாலும் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கும் வகையில் அவர்கள் இவ்வுலகத்தில் செய்த தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். அப்போது அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், நமக்கே
இன்னைக்கு நம்ம செய்கிற தவறுகள் தவறுன்னு நமக்கு தெரியும். நம்ம மனசை இது தப்பு செஞ்சுட்டு இது சரின்னு மற்றவங்கள வேணால் நம்ப வச்சிடலாம். ஆனால் நம்மளை நம்ப வைக்க முடியுமா? நான் தொழுகவே இல்லை, ஆனால் யாராவது கேட்டால் தொழுதுட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனால் என் மனசுக்கு நான் சொல்லிக்க முடியுமா நான் தொழுகலை, நான் தொழுதுட்டேன் அப்படின்னு? உண்மையிலேயே நான் தொழுதுருந்தால் தான் அது என் மனசு கேட்கும். இப்போ அதே மாதிரி நான் எங்கேயோ திருடிட்டேன், நான் மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவேன் நான் திருடவே இல்லை அப்படின்னு. ஆனால் என் மனசுக்கு நான் தான் திருடினேன்னு நல்லா தெரியும். அதை மாற்றவே முடியாது. இப்போது ஒவ்வொரு விதத்துலேயுமே வந்து நம்ம மற்றவங்கள தான் ஏமாற்ற முடியும், மற்றவங்களுக்கு தான் பொய் சொல்ல முடியுமே ஒழிய நம்ம மனசுல ஏமாற்றவும் முடியாது, பொய் சொல்லவும் முடியாது. அப்போ அப்படியாப்பட்ட அந்த நேரத்தில் கியாமத்தில் நம்ம செஞ்ச தவறுகளை நினச்சி எவ்வளோ பயம் வரும். இன்றைக்கி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவ்வளோ ஒரு பகிரங்கமாக நம்ம வந்து நிறைய தவறுகள் செய்கிறோம். ஆனால் அன்னைக்கு அல்லாஹ் எல்லாரும் முன்னாடியும் காமிக்க போகிறானே, அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்த போகிறானே, ஐயோ இது தெரிஞ்சிருமே அப்படின்னு ஒரு பயம். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட இது என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயப்படுவோம். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது டியூஷன்லாம் கட் அடிச்சுட்டு விளையாட போயிடுவேன். அப்போ அந்த விளையாடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டுக்கு வரும்போது அம்மா அடிப்பாங்களேன்னு தான் வருவேன். அந்த அவ்வளோ நேரம் விளாண்ட அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் காணா போயிடும். ஏன்? அப்போ ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அது தெரிஞ்சும் நம்ம தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணியிருக்கோம், வீட்டுக்கு வந்து அதனுடைய பலனை நம்ம அடைய போகிறோன்னு அந்த பயம் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம செய்த செயல்களுக்கு கிடைக்கும். இதற்கு பயந்து தான் சஹாபாக்கள் எக்கச்சக்க நல்லமல்கள் செய்தாங்க. எக்கச்சக்க நம்மலாம் கணக்கு கூட பண்ண முடியாது, கனவுலேயும் நினைக்க முடியாது. அவ்வளோ வேலைகள் செஞ்சாங்க. தொழுகை ஓதுறது மட்டும் இல்லை, மாஷா அல்லாஹ் தொழுகை ஓதுறதுன்னா எல்லாருமே பண்ணியிருப்பாங்களே, அதையும் தாண்டி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதெல்லாம் தான் அல்லாஹ் நமக்கு புரிய வச்சு நம்மளையும் அந்த வழியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சியாக தான் இந்த வகுப்பை வந்து நம்மளை இது பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண ஒரு 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 மனிதனை வச்சு, ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்ணை வச்சு இந்த குரானுடைய விஷயங்களை எடுத்து சொல்ல வைக்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அப்படி இறைவன் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லித்தரான் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை மனதில் வச்சுட்டு ஒவ்வொரு இடமா குரானில் தேடுவோம். அல்லாஹ் என்ன சொல்ல வரான், நம்மளை என்ன செய்ய சொல்கிறான் அப்படிங்கிறத தேடுவோம். ஸோ இப்போ இந்த தருணத்தில் நம்ம யாரெல்லாம் ஹையாக நினச்சிருந்தோமோ அவங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம செஞ்ச தவறுகளை நினச்சி துக்கத்தாலையும் வேதனையாலையும் கைகளை பிசைஞ்சு கொண்டு இருப்போம். நம்ம செஞ்ச தீய செயல்களை அல்லாஹ் காண்பிப்பான். இன்னும் நரக நெருப்புலேருந்து அவங்க வந்து வெளியேறவே முடியாது, அவர்கள் வெளியேறவே முடியாது. குரானுடைய இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது சஹாபாக்கள் தங்களுக்கே இது சொல்கிறானோ அல்லாஹ் அப்படின்னு நினப்பாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க. ஸோ இப்போ நானும் ஏன் அவர்கள்ன்றத சுட்டி காமிக்காமல் நம்மங்கிறேன்னா, என்னைக்கு அது எந்த ஒரு விஷயமுமே பிறரை இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் நம்ம யோசிக்கவே கூடாது. எல்லா விஷயமும் நமக்கு தான் சொல்லப்படுது. முக்கியமாக அப்படி நம்ம நினைக்கும்போது தான் நம்மளுடைய செயல்களை சீர்படுத்திக்கிட்டு மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து கண்ணியமாக இருக்கலாம். எப்போ நம்ம பிறரை வந்து இழிவுபடுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்மளை அல்லாஹ் இழிவுபடுத்த ஆரம்பிச்சிடுவான். அது நினைப்பால் இருந்தாலும் சரி. ஸோ இப்போ சொல்கிறது அவர்கள் அப்படிங்கிறத விட நம்மன்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவாவது நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக சீர் செய்ய முடியாது தான், ஒத்துக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய கிருபையால் நம்மளால் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக நம்ம செயல்களை சீர் செய்யலாம். அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். யா யுஹன்னாசு, அல்லாஹ் கூப்பிட்றான், மனிதர்களே,
குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தொய்யிபா. பூமியில் உள்ளவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருள்களை, தையிபானா தூய்மையான, தையிபானா தூய்மையான, ஹலாலன்னா அனுமதிக்கப்பட்ட பொருட்களை, வலா தத்தபியு குத்துவாத்தி ஷயாத்தீன் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அப்போ இந்த தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருள்களை சாப்பிடுங்க. மேலும் ஷைத்தானோட அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. அப்போ நம்ம சிந்திக்கணும், இப்போ அல்லாஹ் ஷைத்தானோட அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணாதீங்கிறான். பூமியில் உள்ள தூய்மையான விஷயத்தையே சாப்பிடுங்கங்கிறான். நீங்கள் எப்படி சிந்திச்சுப்பாலும் அது எல்லாத்துக்குமே பொருந்தும். உணவு முறை அல்லாஹ் ஏன் உணவு முறையை ஃபஸ்ட்டு பேசுகிறான் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி செய்கிற எல்லாமே அந்த உணவுக்காகத்தானே. வட்டிக்கு வாங்குகிறோம், வட்டிக்கு கொடுக்குறோம், பேங்க்கில் வேலை செய்கிறோம், இன்னும் நமக்கு தெரிஞ்சே தவறான விஷயங்களை விற்கிறோம் மார்க்கெட்டிங்கிற பேரில். ஃபுட்டில் கலப்படம், எல்லாமே கலப்படம். எதுக்கு? நான் நல்லபடியாக வாழணும், என் குடும்பம் நல்லபடியாக வாழணும், இதுக்காகத்தானே. ஸோ இப்போ மனிதர்களே பூமியில் உள்ளவற்றில் தூய்மையான, அல்லாஹ் சொல்கிறான் தூய்மை அனுமதிக்கப்பட்ட ஹலால், இது 2 பொருள்களையும் நீங்கள் சாப்பிடுங்க. ஷைத்தானோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான். அல்லாஹ் சொல்லிட்டான் நம்மளை பார்த்து. நீங்கள் பூமியில் உள்ள தூய்மையான ஹலாலான ஃபுட்டுன்னு இல்லாமல் ஹலாலான விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. புசியுங்கள் அப்படின்னா தமிழில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எல்லாத்தையும் சாப்பிடு அப்படிங்கிறது நீ எல்லாத்தையும் அனுபவிங்கிற மாதிரி தான். ஸோ நம்ம இந்த உலகத்தில் என்னென்னலாம் அல்லாஹ் நமக்கு அருட்கொடையாக கொடுத்துருக்கானோ, நம்ம சூரா ரஹ்மானில் கூட பார்த்தோம், எத்தனை விஷயங்கள் எல்லாமே நமக்கு அருட்கொடை தான். இன்றைக்கி நம்ம பார்க்குற மெஷின்ஸ்லேருந்து நம்மளுடைய ஃபுட்டு டெக்னாலஜி, இன்னும் மற்ற விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பிஸ்னஸ்ஸு, எஜுகேஷனு, ஃபேமிலி, இது எல்லாமே நம்மளுடைய அனுமதிக்கப்பட்ட தூய்மையான விஷயங்களான்னு மட்டும் பார்த்து சாப்பிடுங்க. இன்னும் ஷைத்தான் சில அடிச்சுவடு வச்சுருக்கான். இப்போ இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு, நமக்கு பெருசாக எதுவுமே தெரியறதில்ல உலக விஷயங்கள். அப்படி இருந்தும் நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய அடிச்சுவடுகள், அதாவது நமக்கு நல்லா தெரியும் இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு. ஆனாலும் என்ன பண்ணுவோம், இவங்கள பற்றி இவங்க சரியில்லை, இவங்க ஏதோ இது பண்ணி அது பேசுகிறதுனால என்ன வரப்போகுது, ஆனாலும் பேசி அதை ஒரு விஷயமாக இது பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி, ஸோ நல்ல பேர் வாங்கி என்ன பண்ண போகிறோம், அவங்கனால நமக்கு ஏதாவது ஒரு காரியம் என்றைக்காவது நடக்கும். விஷயம் புரியுதா? ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம தேவையற்று செய்யக்கூடிய எல்லாமே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் தான். ஸோ இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் புரியும்படி வேணுமே, அல்லாவே சொல்லுவான். இன்னும் அடுத்தடுத்த ஆயத்துக்களில் பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க, தேடிக்கிட்டே வாங்க, அல்லாஹ் நிச்சயம் சொல்லுவான். ஸோ அந்த ஆனால் இப்போ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். இல்லாத ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லுவானா? அப்போ இருக்கிற அந்த அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணாதீங்கன்னா முதல்ல அது எந்த சுவடுன்னு நமக்கு தெரியணும். கண்ணை பொத்துனாப்பில் இதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, இதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னா அப்போ அது எதுன்னு தெரியணும்ல. அல்லாஹ் நிச்சயமாக அதை நமக்கு தெரிய வைப்பான், ஆர்வத்தோடு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டான், நிச்சயமாக ஷைத்தான் வெளிப்படையான பகைவன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக இந்த திரைப்படங்கள்லாம் பாருங்களேன், சாத்தான் என்னமோ ஃப்ரெண்டு மாதிரியும், லூசிஃபர் ஷாத்தான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷைத்தானோட அதர் நிக்நேம்ஸ் தான். ஸோ அப்படி எல்லாமே இவங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரியும், அவங்க தான் இவங்களுக்கு கடவுள் மாதிரியும் இன்றைக்கி விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறோம்.
இது படத்தில் தானே அப்படின்னு. ஆனால் அது ஷைத்தான் தன்னுடைய அடிச்சுவடுகளை ரொம்பவே வந்து டைரெக்டாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது நமக்கு தான் புரியறதில்ல. நமக்கு புரியாததுனால நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தர தெரியலை. ரொம்ப ஈஸியாக உள்ளே வருது அந்த சுவடுகள். நம்ம தான் ப்ராப்பராக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும், பிறகு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். அந்த ஷைத்தானோட விஷயங்கள் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லணும்ல, அல்லாஹ் எடுத்து சொல்கிறான் பாருங்கள். இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷாஇ வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். இப்போ அந்த ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா, பாவத்தையும் மானக்கேடான செயல்களையும் செய்யுமாறு தான் உங்களை ஏவுகிறான். இன்னும் நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் மீது ஏற்றி சொல்லுமாறு உங்களை அவன் ஏவுகிறான். அப்போது ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா, பாவத்தையும் ரொம்ப அருவருக்கத்தக்கதான செயல்களையும் செய்ய வைக்கிறான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கண்ணு முன்னாடி எத்தனை விஷயங்கள், கொலை, அதையும் தாண்டி அது மட்டுமானா சாதாரணமாக ஒருத்தவங்களை கேலி பேசுகிறோம்ல, அது கூட பாவம்தான். ஏன்னா சும்மா ஒருத்தவங்கள பார்த்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், ஆனால் அதுவுமே பாவம்தான். அவங்க அழகான பெயர் இருக்கும், அந்த பெயர் சொல்லி கூப்பிடாம அவங்களுடைய உருவத்தை வச்சு குட்டச்சி, அந்த நெட்டையன், அந்த திக்குவாயன், இன்னும் பெண்கள் மாஷா அல்லா ரொம்ப கொடூரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம். அது சாதாரணமாக இருக்குது. ஆனால் இறைவன் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுத்துருக்கான். சிலருக்கு சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் என்ன? அது அவனுடைய நிகமத், அவனுடைய அத்தாட்சி, அவனுடைய அருட்கொடை. யாருக்கு குறைபாடு இருக்கோ அவங்க நார்மலாக இருக்கிறவங்கள விட ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம பசங்களையே கூட நெட்டையன், குட்டையன், குண்டு, ஒல்லி, அதுக்கு ஒரு வித்தியாசமான பேர்லாம் கூட இருக்கும். சுப்ஹானல்லாஹ், எனக்கு அந்த பேர்கள் என் வாயிலேருந்து வராது. நான் அப்படி சொன்னதும் இல்லை யாரையும். ஆனால் அந்த மாதிரி உருவக்கேலிகள் வந்து பண்ணுறது அது சாதாரணமானதாக நமக்கு தெரியும். ஆனால் அது கூட பாவம்தான். ஒருத்தவங்களுடைய மனது புண்படும்படி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே மானக்கேடு தான். ஆனால் இன்றைக்கி ஸ்டாண்டப் காமெடி, இன்னும் நிறைய கரியர் இது வந்து இன்னொருத்தவங்கள வச்சு கேலி பேசுகிறது, இன்னொருத்தவங்கள மட்டம் தட்டி பேசுகிறது, அபாண்டமாக பேசுகிறது, இதையெல்லாம் கூட நல்ல செயல்கள் மாதிரி ஒரு 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 டேலண்ட் மாதிரி நமக்கு காண்பிக்கப்படுது. இது நான் சொல்கிற பேசிக் சின்னது. இது அல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள். 10 மணி நேரம் உழைக்கணும், 10 மணி நேரம் உழைச்சிட்டு நீ வீட்டுக்கு வந்து உன் ஃபோன் எடுத்து நீ டிக்டாக் பாரு, நீ உன் ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் பாரு, உன் ஒய்ஃப் வந்து உனக்கு வந்து சமைச்சு போடணும், இன்னும் வந்து நான் இப்போ அந்த ஒய்ஃபுக்கு என்ன இது பண்ணுதுன்னா, நீ வந்து உன்னோட இதுக்கு நீ வந்து நல்லபடியாக இரு, உன்னை நீ வந்து ப்ரூவ் பண்ணு, நீ வந்து முன்னேறணும், நீ வேலைக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஆண்களையும் பெண்களையும் பிரித்து வைக்கிறது. ஆமாம், நம்ம தொடர்ந்து இந்த ஆண்கள் பெண்களை கவனிக்காமல் இவன் 10 மணி நேரம் வேலை பார்க்குறது வீட்டுக்காகன்னு சொல்லிக்கிறான். ஆனால் இவங்களே பாருங்கள், ஒரு சில வீடுகள்லாம் தேவையற்ற ஆடம்பரங்கள், அதுக்காக அவங்க மெனக்கெட்டு உழைக்கணும். இதெல்லாம் நடக்குமே ஒழிய வீட்டில் ஒரு பரஸ்பரம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆரம்பத்தில் என்ன சொன்னான், வாரம் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, என்னை நோக்கி திரும்பினா நீ உன்னோட ஃபேமிலியிலேயும் தான் இருப்ப. அது எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் ஷைத்தான் என்ன சொல்கிறான், நீ காலம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, லீவ் நாளில் கூட ஓவர் டைம் பண்ணிக்கிட்டே இரு, நீ உங்கள் வீட்டில் இருக்காத, நாடு கடந்து இங்கே வந்து சம்பாரித்து இங்கேருந்து உன் வீட்டுக்கு கொடுத்து விடு, அங்கே எல்லாம் பணக்காரவங்களாக ஆயிடுவாங்க, நீ நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவ, நீ உன்னை பார்க்க எல்லோரும் பெருமையாக நினப்பாங்க,
ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா உன் ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கான விஷயத்த கொடுத்துருக்க மாட்டேன். அதனால அந்த பொண்ணு வேறு எங்கேயாவது போயிருப்பா. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா அந்த அந்த பொண்ணுக்கும் அவள் பேர், இந்த பையனுக்கும் அவள் பேர். அப்போது சிந்திச்சு பாருங்கள். இது நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை கஷ்டப்படுத்துதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களால் பிறர் கஷ்டப்படுறாங்களோ, இது எல்லாமே ஷைத்தான் நம்மளை ஏவக்கூடிய ஒரு விஷயந்தான். இறைவன் சொல்கிற எதுவுமே உங்களுக்கு பாவத்தையும் சம்பாதிக்க வைக்காது, மானக்கேடான விஷயத்தையும் அது எடுத்து சொல்லாது. ஸோ இப்படி நமக்கு தெரியாத இன்னொன்று அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தெரியாத விஷயமெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஏற்றி சொல்லுமாறு உங்களை அவன் ஏவுகிறான். இப்போ இன்றைக்கி நம்ம எக்கச்சக்க விஷயங்களை இதெல்லாம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் இப்படி இருக்க சொன்னான், அப்படி இருக்க சொன்னான், ரொம்ப போட்டு முறுக்கிறதுனால இது இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி ஏன் எதுக்குன்னே ரீசன் சொல்லாமல் நம்மளை போட்டு ரொம்ப முறுக்கேற்றினதன் விளைவு சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ பெண்கள், எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்கள், இஸ்லாமிய குழந்தைகள் வழி தவறி போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அவன் அல்லாஹ் சொல்லாததையும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது. இது நிஜமாவே அல்லாஹ் சொல்லியிருக்கானா, இது நிஜமாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் யாரோ சொன்னாங்க, ஆமாம் அதே தான் நம்மளும் சொல்கிறோம், அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் உங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் அறியாத விஷயங்களை இட்டுக்கட்டி சொல்லுமாறு உங்களை ஏவுவான். அப்போ அப்படியாப்பட்ட ஷைத்தானுடைய ஏன்னா அல்லாஹ் ஏன் சொல்லணும், ஆரம்பத்திலேயே அவனை பற்றி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி எச்சரிக்கை கொடுப்பானா? ஷைத்தான் நம்மளை எந்தெந்த விஷயங்கள்லாம் இழிவுபடுத்துவான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அல்லாஹ் எச்சரிக்கை தரான். சிந்திச்சு பார்ப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த வேதத்தை பின்பற்றுங்க. வேதத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னா குரான் மட்டும் வேதம் இல்லை. ஆக்சுவலாக குரானை தாண்டி நிறைய வேதங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்ம நினைக்கிற பல விஷயங்களுக்கு குரானையும் தாண்டி நிறைய வேதங்களில் நம்ம எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டுருச்சு, மனிதர்களால் மாற்றி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் குரான் மட்டும்தான் அப்படியே இருக்கிறதாக நம்ம நம்புகிறோம். குரான் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அதை ஓதக்கூடிய நம்ம தான் மாறிட்டோம். நமக்கு எழுத படிக்க தெரியலை. எப்படி ஒரு உம்மி நபி இருந்தாங்களோ அதே மாதிரியான கண்டிஷனில் இன்றைக்கி நம்மளும் இருக்கோம். இந்த அரபி மொழி நமக்கு தெரியலை, தமிழ் மொழியும் சரியாக தெரியலை, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னும் தெரியலை. ஆனாலும் அந்த நம்பிக்கையோடு நம்ம இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம், குரானில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. அப்போ அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த வேதத்தை பின்பற்றுங்கள், குரானை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்களாம், இல்லை எங்கள் தந்தையார் எங்கள் பாட்டனார் எந்த வழியை பின்பற்றினாங்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு மறுமொழி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் குரானில் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்மளே சொல்லுவாங்க, இவங்க சொல்லி தெரியாததா, எங்களுக்கு குரான்லாம் பார்க்க தெரியாது, எங்கள் அத்தா அம்மா இப்படி தான் வந்தாங்க, நாங்களும் இப்படி தான் இருப்போம். பேசுகிறோமா? நல்லா பேசுகிறோமா? நம்மளே பேசுகிறோம். இன்னும் அவங்களும் நசாராக்கள், யூதர்கள், இன்னும் மற்றவர்கள் எல்லாருமே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்கன்னு இல்லை, நம்மளும் பயன்படுத்துகிறோம்.
ஸோ இப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்த சொல்லி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நாங்கள் வந்து இல்லை எங்கள் பாட்டனார் எங்கள் தந்தையார்லாம் என்ன வழியில் வந்தாங்களோ அதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் அவங்க தந்தை அவங்க பாட்டனார்லாம் சிந்தித்து உணராதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, அதாவது உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நான் படிச்சிருக்கேன், அப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு உலக விஷயங்களுக்கு. ஆனால் இந்த ஆன்மார்ந்தமான விஷயங்களுக்கு, இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு, முக்கியமாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுறோம், இவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்கள தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் இப்போ ஒரு படி மேலே போய் எங்கள் அத்தா அம்மாவெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். யார் ரொம்ப ஹை கிளாஸில் இருக்காங்களோ, வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்காங்களோ, அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் போய் நான் படிச்சுட்டு வந்துட்டேன், அப்போ அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். லைக் யார் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்காங்களோ அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதையும் தாண்டி ஒரு படி மேலே நம்ம இருக்கோம். எல்லாமே வெஸ்டர்னைஸ் தான் எல்லாமே வெஸ்டர்ன் ஃபாலோ தான். அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் வெளியே விளையாட விடுறதில்ல, கொஞ்ச நேரம். ஆனால் வெஸ்டர்ன்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஜாலியாக விளாடும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறதில்ல. அங்கெல்லாம் வந்து குழந்தைங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் அதே மாதிரி சம்பாதிக்கணும். நமக்கு தெரியலை நம்ம யாரை பார்த்து இதெல்லாம் செய்கிறோன்னு. ஆனால் உண்மையிலேயே நம்ம எந்த இடத்த வந்து உயர்ந்ததாக நினைக்கிறோமோ அந்த வர்ணத்தை தான் நம்ம கையில் எடுக்கிறோம். அல்லாஹ் முன்னாடியே சொன்னான் தெரியுமா, என்னுடைய வர்ணத்தை கையில் எடுங்க, என்னுடைய கொள்கையை கையில் எடுங்க அப்படிங்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யார் ரொம்ப ஹை கிளாஸாக நினைக்கிறோமோ, யாரை நம்ம ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்க இல்லாமல் அவங்களோட முன்னோர்களை தேர்ந்தெடுக்கிறோம். இப்படி அவங்கெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களெல்லாம் சிந்தித்து உணராமல் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் கூட அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு அல்லாஹ் தாலா நம்மளை பார்த்து கேட்குறான். சிந்திச்சு பாருங்கள், நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க சரியான வழியில் தான் இருக்காங்களா, நம்ம தான் சிந்திக்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَثَلُ الَّذِينَ كَفَرُوا كَمَثَلِ الَّذِي يَنْعِقُ بِمَا لَا يَسْمَعُ إِلَّا دُعَاءً وَنِدَاءً صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَعْقِلُونَ. அப்போ இறை நெறியை, அதாவது மசலல்லதீன, அப்போ இப்போ வந்து நமக்கு அதிகமாக மசாயில் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதாவது சட்டத்திட்டங்கள்னு நமக்கு சுபஹானல்லாஹ் எப்படி குளிக்கணும், எப்படி ஓதணும், எப்படி தொழுகணும், எப்படி ஜக்காத் கொடுக்கணும், எப்படி நம்பிக்கை கொள்ளணும், இது மட்டும்தான் மசாயிலில் வருது. இன்னும் குரானுடைய எழுத்துக்களுக்குன்னே ஒரு பெரிய மசாயில்லாம் வருது. மாஷா அல்லாஹ், அருமை, நல்ல இதுதான். ஆனால் இதை தாண்டி ஒரு வாழ்க்கைக்கு சொல்லுவாங்கல்ல, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது அப்படின்பாங்க. என்ன, இப்போ இவ்வளோ சட்டத்திட்டங்களை விட நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது எனக்கு திரும்ப திரும்ப ஃபுட்டையும் நம்மளுடைய அந்த ஃபுட்டையும் லைஃப் ஸ்டைலையும் தான் திரும்ப திரும்ப எல்லாம் காமிக்கிறான். அதாவது இணைச்சே காமிக்கிறான். ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே, நம்மளோட பேசிக் நீடு அப்படின்னு பார்த்தாவே உணவு, உடை, உறக்கம், தங்குமிடம், இன்னும் வந்து பெரியவர்களுக்கான ஒரு விஷயம். ஸோ இங்கே குழந்தைங்கெல்லாம் இருக்கிறோம், எல்லோரும் நிறைய வகைப்பட்டவர்கள் இருக்காங்கங்கிறதுனால அதை நான் பெரியவர்களுக்கான ஒரு விஷயம்னு நான் அடைமுறைப்படுத்துகிறேன். ஆனால் நிச்சயம் அந்த பெரியவர்களுக்கான விஷயமும் ஒரு மெயினான விஷயம். உணவு, உடை, உறைவிடம், இன்னும் வந்து உங்களுடைய அந்த ஃபேமிலி. ஸோ இப்படி வேணால் எடுத்துப்போம், அந்த ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போக முடியும். அப்போ வாழ்க்கையை கொண்டு போனால் தான் நம்ம இந்த சொன்ன சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண முடியும். பேசிக்கே இல்லாமல் சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ண முடியுமா? அப்போ இந்த விஷயத்துலலாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இறைவனோட வழியில் போராட முடியும். அதே மாதிரி இறைவனும் இந்த விஷயங்களை எல்லாம் தான் நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு காமிக்கிறான். ஸோ இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. ஸோ அந்த இறைநெறி அப்படிங்கிறது இறைவன் சொன்னக்கூடிய வாக்குப்படி நம்ம நடக்க வேண்டிய விதிமுறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றி அமைச்சிக்கக்கூடிய விதிமுறைகள். இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா முதல்ல சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் நான் என்ன பண்ணணும்? இப்படி தான் நீ தங்கணும் அப்படின்னா முதல்ல தங்குறதுக்கு எனக்கு வீடுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இப்படி தான் தங்கணும், இப்படி தான் நீ தண்ணி குடிக்கணும், இப்படி தான் சாப்பிட்ணும் சொல்லித்தர மசாயில் இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடு எப்படி வர்றது, அந்த தண்ணி எப்படி நான் கொண்டு போகிறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் எல்லாமே நான் சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிறான். அப்போ இப்போ புரியுதா நம்ம இறைவன்கிட்ட இருந்து எதை மாற்றிக்கிட்டு இந்த விஷயங்களுக்கெல்லாம் யாரை நாடுறோம் அப்படின்னு. இப்போ யார் இந்த அல்லாஹ்வுடைய இந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ண மறுக்கிறோமோ அவங்களுக்கு இறைவன் ஒரு உவமையை காமிக்கிறான். கால்நடைகளை போன்றது. இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்கோம்? மனிதர்கள் மாடு மாதிரி தான் உழைக்கிறோம் சொல்கிறோமே. நான் மாடு மாதிரி உழைக்கிறேன். ஆண்கள் சொல்கிறாங்க காலிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் மாடு மாதிரி உழைக்கிறேன். பெண்கள் சொல்கிறாங்க காலிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டு வேலையில் நான் மாடு மாதிரி உழைக்கிறேன். ஆமாம், இறைவன் சொன்ன விஷயங்களை நம்ம மறுத்து மற்றவங்க சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணதன் விளைவு கால்நடைகளை போன்றது தான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இன்னும் சொல்கிறான், சப்தமிடும் இடையனையும் கூப்பாட்டையும் அலைப்பொலியையும் தவிர அவை வேறு எதையும் கேட்பதில்லை. பாருங்க, சத்தமிடும் இடையனின் கூப்பாடு, அலைப்பொலி. அப்போது இன்றைக்கி நம்ம மக்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு சத்தமாக யார் என்ன பேசினாலும் அதை காது கொடுத்து அதை என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பேசுனாங்கன்னா அதை கேட்போம். அது பயானாக இருந்தாலும் சரி, ஏதாவது வகுப்புகளாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அதிகமான கோர்சஸ் சேர்றோம், அதிகமாக நம்ம படிக்கிறோம், அதிகமாக எல்லாம் செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் என்னது? ஜஸ்ட்டு இந்த மாதிரி கூப்பாடு போடக்கூடிய இந்த அலைப்பொலியை இந்த ஆடு மாடுகளுக்கு அது யார் மேய்க்கிறாங்களோ அவங்களுடைய அலைப்பொலி தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சரியான போக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகும். அவன் ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்தாலும், ஒரு வேளை அவன் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னாலும் அவன் சத்தத்தை கேட்டு இதுங்களும் போகத்தான் செய்யும். இல்லைன்னா அவனுக்கு அப்புறம் இந்த கால்நடைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஆனால் மனிதன் அப்படிப்பட்டவனா? மனிதனுக்கு அல்லாஹ் 6 அறிவை கொடுத்து அவனுடைய ரூஹை ஊதி, அதாவது அவனுடைய ரூஹ் அப்படின்னா அவன் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ரூஹை கொடுத்து இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்து இறைவன் நம்மளை அனுப்புனா, அவன் சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாததன் விளைவு கால்நடைகளை மாதிரி நம்ம ஆயிட்டோங்கிறான். ஸோ அந்த அலைப்பொலியையும் அந்த இடையனோட சத்தத்தையும் தவிர வேறு எதுவுமே நமக்கு கேட்கறதில்ல. இப்போ கேட்கறதில்லன்னா சும்மும் செவிடர்கள், புக்குமுன் ஊமையராய் குருடர்களாய். ஸோ சும்மும் புக்குமுன் உமியுன்னு வரும். அவங்களுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது. இப்போ சிங்க் ஆகுதா? நமக்கு பெரிய இது மாதிரி காந்தியோடைய கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு 3 குரங்கை காமிப்பாங்க தெரியுமா? இப்போ சிங்க் ஆகுதா? அப்போ உண்மையிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க? நம்மளை இப்படி தான் இருக்க சொல்கிறாங்களா? அவங்க நமக்கு அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது என்னென்னா, அந்த வாயை மூடிட்டு, கண்களை மூடிட்டு, காதுகளை மூடிட்டு, தீயதை பேசாத, தீயதை கேட்காத, தீயதை பார்க்காத. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நல்லதும் கிடைக்காது,
அப்படி இருந்தோன்னா நல்லதும் கிடைக்காது. ஆனால் அப்படித்தான் நம்மளை இருக்க காலங்காலமாக பக்குவப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் நான் சொல்கிற வழிமுறைப்படி நடக்கலையோ, யார் என்னுடைய லைஃப் ஸ்டைலை ஏற்றுக்கலையோ அவங்க கால்நடைகள் மாதிரி தான் இருப்பாங்க, இதை அவங்க அறிய மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய படிப்பினை. கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கால்நடைகளோ அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஏதோ அல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து மாறி நடக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த கால்நடைகள் அப்படிங்கிற ஃபீலிங்கே வருது. அப்போ அல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைல் என்ன தேடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தேடுவோம் வாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூப்பிட்டுட்டான் அல்லாஹ் இறை நம்பிக்கை. ஐயுஹல்லதீன ஆமனு, ஆமனுனா நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் கூப்பிடுறான். கூலு மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், அதாவது நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாய் இருப்பின் நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள், மேலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்போ தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், அந்த தூய்மையானவற்றை, அந்த ரஸக்குனா நமக்கு தெரியும் இல்லையா, ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, உணவு மட்டும் இல்லை, நம்மளுடைய எல்லாமே, வெல்த்து, உறவு, ஹெல்த்து, உணவு எல்லாமே ரிஸ்க்கு தான். இந்த ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹி, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிஞ்சு வாழ்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருந்த தூய்மையானவற்றை தாராளமாக புசிங்க, இன்னும் அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்துங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் தான் தரேன். இன்றைக்கி நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அநேகமாக நம்ம பெண்களாக இருக்கோம். ஒரு சிலர் வேலைக்கு போவோம், ஒரு சிலர் வேலைக்கு போக மாட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் இருப்போம். இருந்தாலும் யார் நமக்கு உணவு தராங்களோ அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் உனக்கு சம்பளம் தரேன், நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ என் பேச்சை நீ கேட்கவே மாட்ற, நான் உனக்கு தரேன், நான் தான் சாப்பாடு போடுறேன். நம்ம பெண்களும் கூட சொல்லிக்கிடுவோம், நான் தான் சமைச்சு போடுறேன், என்னை யாரும் இது பண்ண மாட்டீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள். இப்போ நான் உங்களுக்கு தந்திருக்கிற அப்போ அல்லாஹ் ஏதோ தூய்மையானதை கொடுத்துருக்கான், நம்ம தான் அதை தூய்மை இழக்க செய்யலை, நம்மளே அதை நம்ம கிடைக்காத மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு கொரோனா டைமில் எத்தனை பேர் பசி பட்டினியோடு இருந்தோம். அதே கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்தா சரி, வேறு எங்கே குப்பையிலலாம் அவ்வளோ ஃபுட்டு எக்ஸ்பைரி ஆகி, பெரிய பெரிய இதில் எக்ஸ்பைரி ஆகி அவ்வளோ ஃபுட்டு கிடந்துச்சு. ஆனால் நிஜத்துலையே என்னாச்சு, உணவு கிடைக்காம எத்தனையோ பேர் பசி பட்டினியில் இருந்தாங்க. இது இன்றைக்கி ரீசன்ட் டைமில் நம்ம பார்த்த அந்த ஒரு விஷயம். அப்போது இந்த இடத்துல உணவு இல்லாமல் இருந்துச்சா? உணவுலாம் இருக்குது, ஆனால் அதை நமக்கு நாமளே இது போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு உணவுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் தூய்மையானதை தாராளமாக புசியுங்க, நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் அல்லாஹ் அதை தான் சொல்லுவான். உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தும் உங்களுக்கு மட்டும் இல்லை, பிறருக்கான அந்த ரிசுக்கும் உங்கள்கிட்ட சேர்த்து தான் நான் கொடுப்பேன், நீங்கள் அதை ப்ராப்பராக கொடுக்கணும். இப்போது அல்லாஹ் சொன்ன விதிமுறைப்படி நம்ம நடந்திருந்தால்
நம்மளும் அங்கே நல்லா சாப்பிட்ருப்போம், நம்ம பக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா சாப்பிட்ருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மறந்து மனுஷன் நான் தான் கொடுக்குறேன், இறைவன் கொடுக்குறாங்கிறத மறந்துட்டு நான் தான் தரேன் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நிலையை தாழ்மைப்படுத்துது. ஸோ அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை நம்பி நம்ம ஃபாலோ பண்ணும்போது தாராளமாக நம்ம உண்ணலாம், தாராளமாக நம்ம இருக்கலாம், இன்னும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். இதைத்தான் அல்லாஹ் நம்மக்கிட்ட சொல்கிறான். அவனுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாக இருந்தால் நம்ம எல்லா தூய்மையானவற்றை தாராளமாக புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லுவான் பாருங்கள். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்தை. மைத்தத்தைனா இறந்து போன, அதாவது ஹர்ரமனா தடுத்ததெல்லாம், அவன் தடுத்தது எல்லாம், அலைக்குமுல் மைத்தத்தை செத்ததை, தானாக செத்ததை, வத்தம இன்னும் இரத்தம், வலஹ்ம இன்னும் வலஹ்மல் ஹின்சீர், வலஹ்மல் ஹின்சீர் பன்றியின் இறைச்சி, வமா உஹில்ல இன்னும் எது உஹில்ல கூறப்பட்டது, பிஹி லிகைரில்லா, கைரில்லாஹ்னா அல்லாஹ் அல்லாதவர், அல்லாஹ் இல்லாமல் வேற யாருக்காவது வேற யாருடைய பேரை கூறப்பட்டு அறுக்கக்கூடிய விலங்கோட இறைச்சி. ஃபமனிஸ் துர்ர நிர்பந்திக்கப்பட்டார், துர்ர நிர்பந்திக்கப்பட்டார், கைர பாகின் பாவத்தை நாடாதவராக, வலா ஆதின் இன்னும் வரம்பு மீறாதவராக, ஃபலா இஸ்ம அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஸோ இப்போவும் அல்லாஹ் பாருங்கள் மன்னிப்பாளன் கருணையாளன்னு பேசுகிறான். அப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ அல்லாஹ் ரஹீமாவான், எப்போ அவனுடைய அன்பு கிடைக்கும், அவன் நம்மளை மன்னிக்கும்போது. எந்த விஷயம் செஞ்சால் நம்மளை அவன் மன்னிப்பான். ஸோ எங்கெல்லாம் கஃபூரு ரஹீம்லாம் வருதோ அந்த வசனங்களை நம்ம ரொம்ப கவனமாக சிந்திக்கணும்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், செத்த பிராணியும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாஹ்வை தவிர மற்றவங்களோட பெயரை சொல்லி அறுக்கப்பட்டவையும் உங்களுக்கு தடுக்கப்பட்டது. ஆனாலும் யாராவது ஒருவர் இந்த பொருள்களில் ஏதாவது ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானால் இறை சட்டத்தை தவிர்க்கும் நோக்கமில்லாமலும், ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. என்ன? பன்றியோட இறைச்சி, இரத்தம், தானாக செத்த பிராணி, இன்னும் அல்லாஹ்வோட பெயர் சொல்லி அறுக்கப்படாதது, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு ஏதாவது நமக்கு தெரிஞ்சு இந்த கோயில்களுக்கு படைக்கப்படுறது, அதாவது வேறு ஒரு சிலைகளுக்கு படைக்கப்படுறது, இல்லை வேறு யாராவது ஒரு மனிதனுடைய பெயரால் படைக்கப்படுறது, இப்படி எனிஹவ். அப்போ இந்த மாதிரியான உணவுகளை தடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான்ல. ஆனாலும் அடுத்து ஒரு இதுவும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஆனால் இதை கட்டாயத்துக்கு உள்ளாகுறீங்க, வேறு வழியே இல்லை, உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல, இதுதான் இருக்குது அப்படின்னாலும், இன்னும் இறை சட்டத்தை தவிர்க்கும் நோக்கம் இல்லாமலும், இப்போ அது செத்ததுன்னே நமக்கு தெரியாது, அது பன்றி இறைச்சின்னே நமக்கு தெரியாது, தெரியாமல் அதை நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி இது தெரியாமல் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை இது ஹராம் தான் அப்படின்னு தெரியாமையே இறை சட்டத்தை தகர்க்கும், இது அல்லாஹ் சொல்லிட்டா நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்காமல் தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இன்னும் வரம்பு மீறாமலும்னா எனக்கு இவ்வளோ தான் ஃபுட்டு, நமக்கு காலைல இப்போ ஒரு சிலர் 5 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் 3 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் 10 கூட சாப்பிடுவாங்க, அது அவங்கவுங்களோட வயிறு பொறுத்து. ஸோ அந்தந்த லிமிட்டேஷன் தாண்டி
இன்னும் அதிகமாக வேணும்ன்ட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ராவாக சாப்பிடவும் கூடாது. அதே சமயம் எனக்கு பசிக்குது ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து இருந்துட முடியாது. ஸோ வரம்பு மீறாமல், தேவைக்கு மிகாமல் அதனை புசிப்பதில் அவர் மீது குற்றம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். அப்போ சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் முதல் காரணம் இந்த ஃபுட்டு தான். ஃபுட்டுனா ஏகப்பட்டது இன்றைக்கி வந்துருச்சு. அது என்ன ஃபுட்டு ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது, அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஃபுட்டை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க, இதை தவிர உங்கள் வயிற்றுக்கு தேவையானதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அது உணவு மட்டும் இல்லை, நம்மளுடைய உடைமைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அப்படி உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் ரொம்ப நிர்பந்தமான சூழலில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் இறைவன் வந்து உங்களை மன்னிப்பான். அப்போது இஸ்லாம் எவ்வளோ இலகுவான மார்க்கம் பாருங்கள். இது மட்டும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. இது உங்களுக்கு வரம்பு மீறிடுச்சுன்னா நீங்கள் வந்து சரி, நீங்கள் இதை வந்து நீங்கள் செய்கிறதுலையும் தப்பு இல்லைங்கிறது. அப்போது ஆனால் அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்காக சும்மா எனக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, அதாவது எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா தடை செய்த எல்லா பொருட்களும் சயின்டிஃபிக்கலாக நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு இன்றைக்கி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. ஆனால் இறைவன் வந்து என்னைக்கோ சொல்லிட்டான், இன்க்ளூடிங் தட் பிக். ஏன்னா இன்றைக்கி இதை வந்து ஒரு போர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் வருது, கண்டிப்பாக சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம். ஆனால் உண்மையிலேயே அதை பற்றின ஆராய்ச்சிலாம் பண்ணும்போது அதுக்கிட்ட வந்து ஒரு கெட்ட கழிவுகள் இருக்கிறதாகவும், அந்த கழிவுகள் வந்து மனிதனுக்கு கேடான விஷயங்கள் தரக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி சைக்காலஜிக்கலாகவும் மனோ தத்துவ ரீதியாகவும் அது வேறு அருவருக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடிய பிராணி அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ அப்போ இப்படி இறைவன் ஒரு விஷயத்தை தடுக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும். அப்படி தடுத்ததும் கூட உங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது. அல்லாவே இந்த மாதிரி தரும்போது இன்றைக்கி மக்களில் நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் சொல்லிட்டான் இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து யாராவது என்ன சொல்கிறது, நம்ம நெய்பர்லேருந்து வரும்போது, அதாவது பக்கத்து வீட்டுக்காரவங்க கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம், இது சாமிக்கு படைத்ததா? அவங்க ஆமாம் இல்லை சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னா இல்லை, இதை நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு கொடுத்து விடலாம். இல்லை அப்படின்னாலும் சரி ஓகே அப்படின்னு நம்ம வாங்கி வச்சிடலாம். விரும்பினா சாப்பிட்லாம், இல்லைன்னா அதையும் நம்ம கொடுத்துட்டுடலாம். ஆனால் நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக நான் பார்த்த வரைக்கும் முக்கியமாக அந்த கிராமங்களில் அந்த ஹிந்துஸையே அந்த மாற்று மதத்தவரையே வந்து என்னமோ நம்ம தான் ரொம்ப அப்படியே ராயல் மாதிரியும், அவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் மாதிரியும், அவங்க ஏதாவது கொடுத்தா இல்லை இல்லை நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம், வாங்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறானே. ஆனால் நிச்சயமாக அவங்க இறைவனுக்கு படைக்கப்பட்டதுன்னா நம்ம வாங்கக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. அதை நம்ம அவங்கள்ட்ட டைரெக்டாகவே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இப்போது அதே இவங்க வந்து இறைவனுக்கு படைக்கப்படலை, நான் உங்களுக்காக சிலர் வந்து அந்த அன்பால் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பால் அவங்க. இப்போ நான்லாம் பார்த்துருக்கேன், இப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் நாங்கள்லாம் வந்து சிட்டியில் இருந்ததுனால நிறைய எல்லா மதத்தவர்களோடையும் கலந்துதான் இருப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சாமிக்கு படைத்ததுன்னு சொன்னதை வச்சு அவங்க தனியாக அதை சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் எங்களுக்காக தனியாக செஞ்சு அதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது அது வந்து ஒரு உறவு, ஒரு இணக்கம்.
அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா குரானில் அந்தந்த விஷயங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்த நிலைப்பாடில் வரும். ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு பேசிக் காமனான ஒரு விஷயம். அல்லாஹ் யாரையும் ஏற்றியும் இறக்கியும் பார்க்கவே மாட்டான். நம்மளுடைய செயல்களும் எண்ணங்களும் தான். அதுவும் இந்தந்த விஷயங்களை தான் தடுத்திருக்கான். இந்தந்த விஷயங்கள் அல்லாமல் உள்ளதில் நம்ம நீதமான முறையில் நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். அண்ட் அதே சமயம் நான் பசியில் இருக்கேன், அப்படியே ரொம்ப என்னால் முடியல, அந்த நேரத்தில் எனக்கு இதுதான் இருக்குது, ஹராமான பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிடலாம். அல்ல அதுக்கு கூட நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ எந்த அளவுக்கு இலகுவான மார்க்கம் பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிகிறதில்ல. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான். அப்படி சொன்னதுனால இன்றைக்கி நமக்கு நிறைய விதமான இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அகெயின் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நான் சொன்ன விஷயங்களை காதில் வாங்கிக்கோங்க. உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க. எது செய்யலாம், எது செய்யக்கூடாது. இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி பாருங்கள். நான் இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி பாருங்கள். உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பும் அவனுடைய கருணை, அவனுடைய அந்த ரஹீம் தன்மையும் நமக்கு வேணும்னா இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அவனுடைய மன்னிப்பு அவனுடைய கருணைன்னு வரும்போதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், பெரிய பெரிய படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம மீண்டும் இதே டைமில் சந்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.